நல்ல வாசனை வருது. சின்னப்பனக்கா, சின்னப்பனக்கா. என்னடி? பர்றா, வாசனை நல்லா வருது. நல்ல கமகமன வாசனை வருது பாரு. கிச்சன்ல இருந்து கறி குழம்பு வாசனை கமகமன வருது. வா வா, நீ வந்து மோந்து பாரு. சூப்பரா வருது. ஆஹா, நல்ல வாசனை நல்ல வாசனை. இந்த குழம்பு யார் வச்சிருந்தா ஒரே யோசனை. அவ்வளவு நக்கல் வாங்க, இந்த குழம்பு வச்சது நான் தான். என்னது? சின்னப்பனக்கா, நீ என்ன குழம்பு வச்ச? என்னால நம்ப முடியலையே. ஒரே குழம்பமா இருக்கு. ஏடி சொல்ல மாட்டேன். காலையில எந்திரிச்சு என்ன சமைக்கிறதுன்னு ராத்திரி பூரா உட்காந்து போனே ஊத்து பார்த்துட்டு கை வலிக்க வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நறுக்கி போட்டு கால் வலிக்க நின்று குழம்பு தாளிச்சு விட்டு கொதிக்க விட்டா நீ கடைசியில வந்து மோந்து பார்த்துட்டு நான் தான் வச்சு நான் சொல்லி என் மூஞ்சியை பார்த்து சந்தேகமா பாக்குற. இல்ல சின்னப்பனக்கா, ஒரு சின்ன சந்தேகம் கிளியர் பண்ணிக்கிட்டேன். பரவாயில்லையே, நீ கூட நல்லா சமைக்க கத்துக்கிட்ட போல வர வர. பின்ன இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து சமைக்கிறது தானே என் வேலையே. உட்காந்து சாப்பிடறது தானே உன் வேலை. ஒரு தங்கச்சிக்காக இது கூட நீ செய்ய மாட்டியா? இதெல்லாம் ரொம்ப ஓவர் பாத்துக்க. ஆமாம்டி, அவனா தங்கச்சின்னு சொல்லிவிடு. நீ கொடுக்குற டார்ச்சர் தாங்க முடியல பாத்துக்க. இப்படி தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டு எந்த வேலையும் செய்யாம நைஸா எஸ்கேப் ஆயிடு. வீட்டை கூட்டி பெருக்கிறதுல இருந்து வாசல முழுவதும் வரைக்கும் எல்லா வேலையும் நானே செய்யறேன். பாத்து நீ பாட்டு. எப்ப நீ இப்படி சொல்லிவிட்டியோ இதுக்கு மேலயும் நீ எனக்காக எந்த வேலையும் செய்ய வேண்டாம். நானே என் வேலையை செஞ்சுக்கிறேன். பாரா, ரோசை வந்துச்சு அப்படியே. இந்த மஞ்சள ஒண்ணும் மான கட்டவே கிடையாது. என் வேலையை எனக்கு பாத்துக்க தெரியும். இனிமேட்டு எனக்காக யாரும் எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியமும் இல்ல. போதுமா? அப்படியே விஷயம். சரி, ஓகே, இதுவும் நல்லது. உன் துணியை 5 செட்டு துவைக்காம அழுக்க அப்படியே போட்டு வச்சு கலக்கு போய் துவைச்சுக்க போ. துவைச்சுக்கிறேன். எனக்கு என்ன செய்யறதுக்கு கஷ்டமா என்ன? பரவாயில்ல, என் வேலையை நானே செஞ்சுக்கிறேன். எப்ப நீ இப்படி சொல்லிவிட்டியோ இதுக்கு அப்புறமா உன்கிட்ட ஒரு வேலையும் நான் சொல்ல மாட்டேன். போதுமா? சரி போட்டி, இந்த குழம்பு வச்சுதான் நான் அங்கிட்டு போனதுக்கு அப்புறமா தட்டுல நைட்டே தோத்த போட்டு குழம்பு ஊத்தி தின்னுடாத. வேணும்னா நீயே வச்சு தின்னுக்க போ. என்ன திமிரு இந்த சின்ன பொண்ணாக்காக்கு? ஒரு பியாச்சுக்கு சொன்னா சரிதான் செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. அது புருஷனை நான் காப்பாத்தி இதுக்கிட்ட மறுபடியும் கை கொடுத்து ஒப்படைச்சிட்டு இருக்கேன். அந்த நன்றியெல்லாம் இருக்கா பாரு இந்த சின்ன பொண்ணாக்காக்கு. சேம் பப்பி சேம். என்னால எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டு கிடக்க போல. எல்லா வேலையும் செஞ்சு காட்டுறேன். அட கடவுளே, என்ன இவ்வளவு துணி கிடக்கு? இவ்வளவு துணி சேர்ந்து போய் கிடக்கு. இதை நான் எப்ப ஊற வச்சு துவைச்சு அழிச்சு காய போடுவேன் தெரியலையே. என் ஒரு ஆளால இவ்வளவு வேலை எப்படி செய்வேன்? அவசரப்பட்ட வார்த்தையை வேற விட்டுட்டேன். இதெல்லாம் என் ஒருத்தி துணியா இல்ல ஊர்ல இருக்கிற மொத்த பேர் துணியான்னு தெரியல. இவ்வளவு மூட்டையா கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இதுல என்ன தெரியுது? என் துணியை மட்டும் துவைக்காம ஒதுக்கி வச்சுட்டு இந்த வீட்டுல இருக்கவங்க மத்தவங்க துணியெல்லாம் துவைச்சு வச்சிருக்காங்க. இது எப்படி இப்ப துவைக்கிறது? வேற வழியே இல்ல, நாம தான் துவைச்சாகணும் போல. சின்ன பொண்ணாக்கிட்ட மறுபடியும் போனோம்னா அதுக்கப்புறமேட்டுக்கு நக்கலா பார்த்து சிரிக்கும். வேணாம், அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் மான கிட்ட போயில. இது பேசாம இந்த துணியெல்லாம் துவைக்க சொல்லி அத்தைக்கிட்டே மாட்டி விட்டுருவான். என்ன இந்த மாமியார் கிழவி ஆனந்தமா உட்காந்துக்கிட்டு வாய் ஆசை போட்டுட்டு கிடக்கு. எப்படியாச்சும் இந்த துணியெல்லாம் இந்த கிழவியவே துவைக்க வச்சிடணும். என்ன பண்ணி துவைக்க வைக்கிறது? ஐடியா. ஹலோ, ஆமாங்க, மஞ்சள் அடியா சொல்லுங்க. அப்படியா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆமா மஞ்சள் அடியா. சரி, 50,000 ரூபாய் பணமா? அனுப்பிச்சுடுங்க. 50,000மா? சரிங்க. இதே நம்பருக்கு என் கூகுள் பேல கொஞ்சம் அனுப்பிச்சு விட்டுருக்கேன். ஏன்னா என்னால நேரில் வர முடியாது பாத்துக்கோங்க. என்னது, நேர்ல தான் வரணுமா? ஐயோ, எனக்கு இப்படி சொல்றீங்க? இன்னைக்கு பத்தி எனக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்கு வேற. ஐயோ, சரிங்க, சரி வைங்க. அம்மாடி மஞ்சளா மருமவளே, அதானே பார்த்தேன். கிளவி எங்க இருந்தாலும் காது நம்ம மேல தானே கிடக்கும். கரெக்டா நம்ம நினைச்ச மாதிரி வந்துருச்சு. நம்ம பிளானை சக்சஸ் பண்ற வேண்டியதா. அத்தை சொல்லுங்க, அத்தை கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா. என்னம்மா போன்ல யார்கிட்டயும் பேசிட்டு கிடந்த? ஏதோ வரேன்னு சொன்னேன், அப்புறம் வர முடியாதுன்னு சொன்னேன். 50,000 ரூபாய் பணம்னு சொன்னியம்மா. அது வேற ஒன்றும் இல்லத்த, 50,000 பணம் என் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கா. அதுக்குள்ளேயே என் மகன் ஃபாரின்ல இருந்து பணம் அனுப்பிட்டா. இப்பதான் 10 நாளைக்கு முன்னாடி அனுப்பினானே, மறுபடியும் அனுப்பிச்சிருக்கா. ஒருவேளை போனஸ் ஏதாவது போட்டிருப்பாங்களோ? எனக்கு பாரில் இருந்து உங்க மாவன் அனுப்பினானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ கவர்மெண்ட்ல சொந்தமா என் பேர் மேல 50,000 ரூபாய் பணம் வந்திருக்குன்னு சொல்லி போன் பண்ணாங்க. ஆனா அந்த பணத்தை என் கைக்கு வராது போல இருக்கு. என்ன பண்றது? ஐயோ, ஏமா அப்படி சொல்ற? வர மகாலட்சுமி எதுக்கு வாழன்னு சொல்ற? என்னம்மா, என்னாச்சு? என்னத்த பண்றது? 50,000 பணம் வர வேண்டியது. ஆனா அது வராது போல இருக்கே. அவங்க நேர்ல ஆளை பார்த்துட்டு பணத்தை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் பேங்க்ல அக்கௌண்ட்ல போட்டிருக்கேன், போன்ல போட்டிருக்கேன், நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். ஆனா அவங்க போன்ல எல்லாம் போட மாட்டாங்களாம். இப்ப நிறைய பிராடவெல்லாம் நடக்குதாமே. அதனால நேர்ல வந்து ஆளை பார்த்துட்டு கையெழுத்து போடுறதான் கையில காசு கொடுப்பேன்னு சொல்லிவிட்டாங்க. ஆனா என்ன பண்றது, என்னாலதான் போக முடியல. ஏமா போக முடியல? போயிட்டு வர வேண்டியதானே. வர மகாலட்சுமி வாழான்னு சொல்லாது கண்ணே. எங்கத்த போற மாதிரி இருக்கு? எவ்வளவு துணி இருக்கு பாத்தீங்களே. இதெல்லாம் துவைச்சு முடிச்சு காய போட்டு போறதுக்குள்ள இன்னைக்கு பொழுதுக்கே ஓடி போயிடும். ஏமாடி, சட்டுன்னு துவைச்சு போட்டுட்டு போக வேண்டியதானே. அதுதான் அத்த முடியாது. இன்னும் 2 மணி நேரத்துல பேங்க் மூடிடுவாங்களாம். லஞ்ச் பிரேக்கா பாத்துக்கிடுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு சாயங்காலத்துக்கு மேல மேனேஜர்ல இருக்க மாட்டாங்களாம். அதனால காய்ச்சலாம் தர மாட்டாங்களாம்.
நாளைக்கு வர சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு, அதனால இதோட விட்டா 4 நாள் கழிச்சுதான் பேங்கை திறப்பாகலாம். அச்சோ 4 நாள் கழிச்சுதான் திறப்பாகலாம். ஐயோ அப்படி என்ன பண்றது? விடுங்க, பரவாயில்ல, போனா போகட்டும். என்ன பண்றது, நமக்கு வரணும்னு இருந்தா வரும், வராதுன்னு நினைக்கும் போது நம்ம என்ன செய்ய முடியும்? நான் போய் வேலையை பாக்குறேன். ஐயோ 50,000 ரூபாய் பணம் தரவதை போய் வேண்டான்னு சொல்றாளே, இப்போ என்ன பண்றது? பேசாம இவளை அனுப்பி விட்டுட்டு இந்த துணியை நாமளே துவச்சு அடிக்க. அம்மாடி மருமகளே, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சொல்லுங்கதே, என்னதே? ஜமாடி, நீ முதல்ல பேங்க்குக்கு போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வா. நான் இருக்கிற மற்ற வேலையெல்லாம் பார்க்குறேன். ஐயோ வேணாத்தே, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்களே வயசானவங்க, கை வலி கால் வலி முட்டு வலின்னு உடம்பு முடியாம கிடைக்கிக்க. நீங்க போய் இந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆகுமா? அதுக்கு என்ன பண்றது? ஒரு நாள் செஞ்சா ஒன்றும் ஆகாது பார்த்துக்க. நான் போய் இந்த துணியெல்லாம் துவச்சு அழைச்சி காய போடுறேன். நீ முதல்ல பேங்குக்கு போய் காசை வாங்கிட்டு வந்துரு. வர மகாலட்சுமி எதுக்கு வாடான்னு சொல்றவா? இன்னும் 4 நாள் கழிச்சு பேங்க் திறப்பாங்கன்னா அதுக்குள்ளார தராம கூட போயிடுவாங்களா? வர காசுனா உடனே கிளம்பி போயிடணும் பார்த்துக்க. அப்படியே சொல்றீங்க? ஆமாம்மா மருமகளே, நான் தான் சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேன். இந்த துணி துவைக்கிற வேலை தானே எனக்கு சாதாரண வேலை. நீ போய் முதல்ல அந்த வேலையை முடிச்சிடா அப்பா. சரி கேட்ட, இன்னாங்க. அதே எங்க அப்பா பணம்னு சொன்னா போன கூட வாய் திறக்கணும்னு சொல்லுவாங்க. அது சரியா போல இருக்கு. பணத்தை தராகன்னு சொன்ன உடனே எங்க அத்தைக்காரி எப்படி நம்பிக்கிட்டு ஓடுறத பாரு. ஒரு வழியா எப்படியே பொய்ய சொல்லி அத்தை தலையில மொத்த துணியை கட்டியாச்சு. இனிமேட்டு நம்ம கால் மேல காலை போட்டுக்கிட்டு நல்லா படுத்து ரெஸ்ட் எடுப்போம். கால் மேல காலை போட்டுக்கிட்டு விட்டத்தை பார்த்துக்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது நல்லதையும் கிடைக்கு. என்ன கொழுப்பு இவளுக்கு? ஒரு வேலை ஜெயமா ஆயா உட்காந்துட்டு காலை ஆட்டிட்டு கிடக்கா. அவ்வளவு துணி துவைக்காம கிடக்கு, போய் துவைடின்னு சொன்னா இங்க உட்காந்துக்கிட்டு தின்னுட்டு கிடக்குறத பாரு. ஏடி என்னடி பண்ணிட்டு இருக்குவா? உன் துணி துவைக்காம அங்க அவ்வளவு கிடக்கு, போய் துவைடின்னு சொன்னா இங்க வந்து படுத்துட்டு கிடக்க. டபுள் என்னால துவைக்க முடியாது சொல்லிவிட்டேன். நீ ஒண்ணு துவைக்க வேணா, அதுக்கெல்லாம் நான் துவைக்கிறதுக்கு ஆளை போட்டுட்டேன். நீ துவைக்கணுன்ற அவசியம் இருக்காது, சரியா? ரொம்ப அழுவாத. என்னது துவைக்கிறதுக்கு ஆளை போட்டிருக்கியா? ரொம்ப தண்ணி கொழுப்பு. சரி, உன் துணியை உன்னால துவைச்சுக்க முடியாதா? சம்பளத்துக்கு வேற நீ ஆளை வச்சிருக்கியா? சம்பளத்துக்குலாம் ஒன்னும் ஆளை வைக்கல. சாப்பிட்டு சும்மா உட்காந்து கிடந்துச்சு. அந்த மாமியார் கிளவி கிட்டதே வேலை சொல்லியிருக்கேன். என்னது உன் துணியெல்லாம் வெளுக்க சொல்லி அத்துக்கிட்டியா சொன்ன? நான் அத்துக்கிட்டியா? ஆமா, அந்த சொத்து கிட்டதே. அதுக்கே வாய் அப்படி பொழுதுட்டு கிடக்க. தின்னுட்டு தட்டை கூட எடுத்து கொடுத்தாது இந்த கிளவி. குடிக்கிறது தண்ணி கூட நான் தான் மொண்டிட்டு வந்து கொடுக்கணும். உட்காந்துருந்த இடத்துலயே அவ்வளவு அதிகாரமா பேசிட்டு கிடக்கும். அது எப்படி இவ்வளவு வேலை செய்யும்? நான் சொன்னா மட்டும் எந்த வேலையும் செய்யாது, நீ சொன்னா மட்டும் செய்யுதா? இருக்கட்டும், இந்த மாமியாருக்கு இன்னைக்கு இருக்கு கச்சேரி. சொல்ற மாதிரி சொன்னா யாரா இருந்தாலும் செய்வாங்க. 50,000 ரூபாய் பணம் வருதுன்னு ஒரு பொய்யை கிளப்பி விட்டுட்டேன். அத்தையும் நம்பிக்கிட்டு நான் சொன்ன உடனே துணியை துவைக்கிறதுக்கு ஓடி போயிடுச்சு. இப்போ நான் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து கிடக்கேன். இதுக்கெல்லாம் ஒரு மூளை வேணும் பாத்துக்க. அடுத்தவங்களா இருந்தாலும் சரி, அத்தையா இருந்தாலும் சரி, எப்படி வேலை வாங்குறதுன்னு என்கிட்ட இருந்து கத்துக்க. இந்த வீட்டுக்கு மூத்த மருமகனே பீத்திட்டா மட்டும் போதாது. எப்படி புத்திசாலியா இருக்கணும்னே சின்ன மருமகளை பார்த்து கத்து கச்சிட பண்ணக்கா. நேரம் எல்லையே நேரம். நீ பேசி நான் கேட்க வேண்டியது கிடக்கல. இருடி உனக்கு வைக்கிற ஆப்பு. ராவன் ராவண ஆண்டால எனக்கு ஒரு கவலை இல்ல. அப்பாடியா, ஒரு வழி இந்த துணியெல்லாம் துவைச்சு காய போட்டாச்சு. நீ அதுக்கு நம்ம மருமக பேங்குக்கு கிளம்பி போய் கையில காசு வாங்கிருப்பான்னு நினைக்க. அத்தே இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாத்தா தெரியல, துணியை துவைச்சு காய போட்டுட்டு கிடக்க. நான் ஏதாச்சும் ஒரு வேலை சொன்னா மட்டும் உங்களுக்கு செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா உங்க சின்ன மருமக சொன்னா மட்டும் செய்யறதுக்கு உங்களுக்கு இஷ்டமா இருக்கும். நீங்க அவ துணியெல்லாம் கஷ்டப்பட்டு துவைச்சு காய போட்டுட்டு இருக்கீங்க. அவ உள்ள கால் மேல காலை போட்டுட்டு இருக்கா. பாரு, அதுக்குள்ள பேங்குக்கு போய் வந்துட்டா. இல்லச்சா, அவ ஒண்ணு பேங்குக்கு போல, அவ உங்களை பேக் ஆக்கி வச்சிருக்கா. என்னடி சொன்ன? பின்ன என்ன, சும்மா அங்கிட்டுமா பணம் வருதுன்னு ஒரு பொய்யை கிளப்பி விட்டுருக்கா. அந்த பொய்யை நீங்களும் நம்பிக்கிட்டு அவ துணியெல்லாம் துவைச்சு காய போட்டுட்டு இருக்கீங்க. அவ அங்க உள்ள கால் மேல காலை போட்டு உட்காந்துக்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கிடக்கா. என்னது பொய்யா? ஆமாத்தே, நான் சொன்னது அத்தனை மிக்கி. இந்தாங்க விளக்க மாறே முடிக்க. எந்த விளக்க மாத்தே உள்ளதா படுத்து கிடக்கா. நல்ல வெளுன்னு வெளுத்து விடுங்க. அவளே சாவடி சாவு. சிறப்பான சம்பவம் இந்த மஞ்சுளாக்கு இன்னைக்கு உண்டு. ஜாட்டி, எவ்வளவு நேக்க போய் சொல்லி என்னையவே உன் துணியெல்லாம் துவைக்க வச்சுட்ட. என்னை உன் வேலைக்காரைய மாத்திட்ட உன்னைய. பார்த்தா அது வந்து வேலை செய்யுன்னு சொன்னா நீங்க செய்ய மாட்டீங்களா? அதனால தான் இப்படி ஒரு பையன் சொல்லிட்டேன். சின்ன பொண்ணா நினைச்சுக்கிட்டு மன்னிச்சு விட்டுருக்காத்தா. என்னது சின்ன பொண்ணா? உன்னைய இந்த விளக்க மத்தல வெளுத்து உன்னை சின்ன பின்னா ஆக்கமா விட மாட்டேடி. ஓடாதே இல்லடி. ஜாலி 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 தென்னடக்க சின்ன பொண்ணு செஞ்சிருவோம்ல.